கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் வல்லமையாய் செயல்படுத்தும் கருவி சோர்ந்து போகுதல். நாம் சோர்ந்து போவோம் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கை குன்றிவிடும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காலும் சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் ஜெபத்தில் சோர்ந்து போகாதீர்கள் என்றும் கூறுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய சத்துருவுக்கு விரோதமாக தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்றும் மாம்சத்தின் இச்சைகளிலிருந்து தேவன் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நமது ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்றால் நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஜெபத்திற்கு ஜீவனுள்ள தேவன் நிச்சயமாக பதிலளிப்பவர். இதைத்தான் சங்கீதம் 55:16 நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை இரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று தாவீது சொல்லுவதை பார்க்கிறோம். மேலும் எரேமியா 29:12 அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றும், ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்றும் பவுல் சொல்லுகிறார். அதாவது தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் என்றும் ஜெபத்திலே உறுதியை பற்றி கொள்ள வேண்டும் என்றும் பவுல் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம், பயம், அவ்விசுவாசம், மனத்தளர்ச்சி ஆகியவற்றிற்கு இடம் கொடுத்து ஜீவனுள்ள தேவனோடு கொண்டிருக்கும் ஜெப ஐக்கியத்தில் ஒரு காலும் நாம் பின்வாங்காதபடிக்கு ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை புரிவாராக. ஆமேன். அல்லேலூயா.